வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் நம்மளோட பாரம்பரிய காலை உணவான கஞ்சி அப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதோட டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது செய்கிறதுக்கான கஷ்டமே காணாமல் போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் இது அடிக்கடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாம் அதை யாரும் அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ இந்த கஞ்சி அப்பம் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கஞ்சி அப்பம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஃபேன் கடியில் இந்த அரிசியை நம்ம நல்லா உலர வச்சிட்டோம். கையில் இப்படி தொட்டால் ஈரம் ஒட்டாத அளவுக்கு நாம் உலர வச்சு எடுத்துருக்கோம். இனிமேல் ஏதோ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்ச மாவை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கடைசியாக வரும். இதை நாம் அடுத்து அரைக்கிற மாவு கூட இதையும் சேர்த்து போட்டு திருப்பவும் கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நாம் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற சல்லடையில் போட்டு தான் நாம் அரைச்சோம். இப்போ இந்த இதை கலட்டிட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த ஹோல் இருக்கிற ரொம்ப பொடி ஹோல் இருக்கிற சல்லடையில் போட்டு ரெண்டாவது இன்னொரு டைம் நாம் அதை சலிக்கணும். அதனால இதை அப்படி மாற்றிக்கோங்க. திருப்பவும் இந்த மாவை இன்னொரு டைம் நாம் சலிக்க போகிறோம். இந்த மாவு நாம் சலித்து முடிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பொடி அரிப்பில் அரைச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த நம்ம சல்லடையில் இருக்கிறது கொஞ்சம் திருன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை தான் கஞ்சியாக நம்ம காய்ச்ச போகிறோம். இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சல்லடையில் இருந்த மாவை போட்டிருக்கோம். இது கூடவே 2 கப் தண்ணி 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாயிலாக ஆரம்பித்ததும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கட்டி ஆகிடும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது மாதிரி கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சூடு போகிற வரைக்கும் ஆற விட்டுறலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நாம் கஞ்சி காய்ச்சி வச்சோம் இல்லையா, அது நல்லா ஆறிப்போய் இருக்குது. இந்தளவுக்கு நல்லா ஆறணும், சூடே இருக்கக்கூடாது. இதை வந்துட்டு நாம் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாவு கூட நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நாம் சலிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறையவே இங்கே நம்ம வச்சுருக்கோம். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இது மாதிரியே எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அமுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா திக்காக வரும். தண்ணி ஊற்றிடவே கூடாது. இப்போ வந்துட்டு இது நல்லா நுரைச்சி பொங்கி வரும். நம்ம காலையில் தான் திருப்பி இதை எடுக்க போகிறோம். அதனால ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இதை போட்டு மூடி வச்சுருங்க. நான் இந்த பானையில் இதை போட்டு வைக்கிறேன். மினிமம் 8 மணி நேரம் நாம் இதை புளிக்க வைக்க போகிறோம். போட்டுட்டு இதை மூடி வச்சுட்டேன். இது வந்துட்டு நாளைக்கு மார்னிங் தான் இனிமேல் நான் எடுக்க போகிறேன். இப்படியே மூடி வச்சுடுங்க. மாவு பாருங்கள், நம்ம ஒரு ட்ராப் கூட தண்ணி ஊற்றலை. எவ்வளோ கட்டியாக பிசைஞ்சு வச்சோம். எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கூட 1/2 மூடி தேங்காவை திக்காக பால் எடுத்து சேர்த்துறோம். 250 ml சேர்த்துருக்கோம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 100 ml தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆப்பம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு ஊற்றும் போது வரும். ஸோ அதனால் 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு ஆப்பம் பண்ணுற நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்கேன்.
அதில் வந்துட்டு ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி ஊற்றிட்டு உடனே டக்குன்னு ரொட்டேட் பண்ணிடணும், லேட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், இப்படி வச்சிட வேண்டியது தான். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது மாதிரியே எல்லா அப்பமும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.